வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான அனலைசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் வீடியோ நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அமைத்தி லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம நம்மளுடைய அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் தாண்டிடுச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாகவே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் ஜம்ப் ஆகி தான் மார்க்கெட் ஸ்டாண்ட் பையாக இருக்குது. ஸோ நம்ம நேற்று 10/9/2025 நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றான 24,930 25,000 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி காலையில் 24,960 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டி 930 ஆரம்பிச்சிது. ஸோ அப்போவே நீங்கள் ஒரு கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,030 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக ரிவர்சல் எடுத்து அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை கூட உடைக்கல. 916 வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 924,977 முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு 11/9/2025 மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 25,030 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 25,030 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒன் டே கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டே கொடுத்தாலும் மாற மாட்டேங்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100 தான் இருந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. 25 to 25,100 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாளைய மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 1ஆன பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்திங்கன்னா 25,100 தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 25,030 தான் ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 2
25,100 ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 தாண்டும் போது பார்த்திங்கன்னா 25,030க்கு மேலே தாண்டி ஒரு அரை மணி நேரம் வந்து மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 25,100க்கு மேலே தான் மார்க்கெட் போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 25,030 25,100 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மறக்காமல் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நேற்று கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1 தான் வந்து இன்றைக்கியான சப்போர்ட் 1ங்க 930. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கொடுத்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடைச்சது. பட் ஆனால் உடைச்சி ரொம்ப தூரம்லாம் போகல. ஒரு 10 பாயிண்ட்டு கீழே இறங்கி திரும்பவும் மேலே ஏறிடுச்சு. ஸோ 930 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகவும், இரண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முந்தின நாள் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1 தான் வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் 25,840 இதில் தான் வந்து செகண்ட் சப்போர்ட் இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு. சப்போஸ் மார்க்கெட் வந்து நான் ஏன் சப்போர்ட் பாயிண்ட்டை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நாட்களாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ்லேயே ஜம்ப் ஆகி தான் போய்கிட்டு இருக்குது மேலே. இது ஒரேடியாக ஜம்ப் ஆகி மேலே போகுமா அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு படி விட்டு இன்னொரு படியை தாண்டும் போது பார்த்திங்கன்னா சறுக்க செய்யும். ஸோ அது மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் 3 நாளாக ஜம்ப் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு வேளை ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஜம்ப் ஆகிற மார்க்கெட் வந்து இன்றைக்கி 25 வரைக்கும் போயிடுச்சு. இந்த 25,000 திடீர்னு ஒரு நாளில் 24,000 கூட வர்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ இன்றைக்கான சப்போர்ட் வந்து நாளைக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1ஆன 930 சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 24,840. ஸோ இதில் ஒரு பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 90 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகும். ஸோ இந்த சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நாளைக்கு பெட்டராக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிலையும் வந்து நான் உங்களுக்கு சொன்னது தான் இன்றைக்கி நடந்துச்சு. நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான உங்களுக்கு வந்து நான் கொடுத்தது 54,360 கொடுத்துருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதே பார்த்திங்கன்னா 54,400 ஓப்பன் பண்ணிச்சு. ஏன்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 54,460. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ முந்தைய க்ளோசிங்கிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 150 பாயிண்ட் 120 பாயிண்ட் பக்கமாகவே முன்னாடி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல கால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹையர் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஏன்னா 300 பாயிண்ட் மேலே போச்சு. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 54,360 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் 54,460 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் கொடுத்துருந்தேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 54,400 ஓப்பன் ஆகி 54,700 வரைக்கும் போயிட்டு திரும்பி தான் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு புட்டோ ஒரு வந்து காலோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எடுக்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் மார்க்கெட்டில் என்ன வரும் அப்படின்றது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 54,536 முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து எங்கே ஆரம்பிப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு கணிசமாக சொல்லப்போனால் 54 ஃப்ரெண்ட்ஸ்
54,610 தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு வேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை தாண்டிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹையர் கால் ட்ரேட் எடுக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பவும் இன்னும் மேலே செல்ல வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் 54,610 தான் முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக பார்த்திங்கன்னா 54,700 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ நியர்பை தான் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு 90 பாயிண்ட்டுக்குள்ள தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் ஹையரில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் இப்போ திரும்பவும் ஹையர் ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஹையர் லெவலில் தான் இருக்குது கேட்டகரியில். 54,900 பக்கமாக தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு மேஜர் ஒரு என்கல்ஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நியர்பை பாயிண்ட்ஸ்லேயே இருக்குது. சப்போஸ் இது ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு மார்க்கெட் இதே மாதிரி ஜம்ப் ஆகி மேலே ஆரம்பிச்சுது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா 55,000 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1 54,610 54,610ங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா 54,700. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம சப்போர்ட் 1 என்னென்னா சப்போர்ட் உங்களுக்கு சொல்லலைங்களா, இருங்க சப்போர்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்துருந்தா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் நினைக்கிறேன். 54 ஆமாம் 54,460 தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாமுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்த நேற்று ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு தான். அது நீங்கள் நேற்று வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்ச் பண்ணாதவங்க திரும்பி நம்ம வீடியோ ஒரு தடவை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட்டான அப்டேட் எப்படி வருது, என்ன மாதிரி எந்தெந்த இடத்துல போகுதுங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 54,460 தான் வந்து சப்போர்ட் 1 ஆகும். சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 54,360 செகண்ட் சப்போர்ட் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 54,610 54,700ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2வை உடச்சிதுன்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சப்போர்ட் 1ஆன 54,460 சப்போர்ட் 2ஆன 54,360 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மறக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதைப்படி ட்ரேட் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சேம் அஸ் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.